my own father, Dr. Rajan Santosham. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் லைஃப் டைம்லே உங்கள் பையன் ஒரு பெரிய சர்ஜனாக வந்து என்ன கூப்பிட்ட மாதிரியே இப்போ ரஜீவை எல்லா இடத்துலையும் பேச கூப்பிட்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. என்ன பண்ணாலும் he will not hurt me or put me down. என் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும்னு நினச்சாங்கன்னா மாத்திரம் he will correct me. ஸோ நான் வந்து இண்டிபெண்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் சர்ஜன். அது எனக்கு ரொம்ப பெருமையை தருது. படிப்பில் கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னீங்க, அப்போ மெடிசன்லேயும் thoracic சர்ஜரிலையும் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? அந்த காலத்திலே மோர் தென் 100 அதாவது மொத்தம் 200 கேசஸ் பண்ணி முடித்து ஆஸ்திரேலியாவில் போய் கேஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் டியூரிங் மை ஏர்லி டேஸ். டூயிங் சர்ஜரி ஆர் ட்ராவலிங் அப்ராட்? டூயிங் சர்ஜரி. ஃபேமிலி ஆர் ஒர்க்? ஃபேமிலி. நீங்கள் டாக்டராக இல்லைன்னா என்னதான் இருப்பீங்க? எனக்கு தெரியவே தெரியல. என்னுடைய ஃபஸ்ட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பேஷண்ட் மஸ்ட் பி அபவுட் 40 years ago. ஒரு 10 years பேக் அவர் வந்து வந்தார். சிக்கை எல்லா நோயும் இருக்கு அவருக்கு. வந்து ஆல்மோஸ்ட் டைடு. சரி சிக்கை தானே, நம்ம வந்து ஓகே சிபிஆர்லாம் கொடுத்தோம். சரி எல்லாருக்கும் ஃபேமிலிக்கெலாம் புரிஞ்சிருச்சு செத்துட்டாருன்னு. நாங்களும் சொல்லிட்டோம், ஆல்மோஸ்ட் போய்ட்டு. ஆனால் ஒரு பிஜி இருந்தார், எங்களுக்கு ட்ரைனிங்ஸ் வருவாங்க, ஹார்ட் சர்ஜன்ஸ் வந்து நமக்கு thoracic சர்ஜரி ட்ரைனிங்ஸ். அவர் வந்து 1 hour சிபிஆர் கொடுத்தாரு. அவர் அப்படியே 10 years பேக் பொழைச்சி இன்னும் உயிரோட வந்துட்டு இருக்காரு. அவருக்கு சடனாக ஒரு ஃபோன் கால் வருது, அப்பாவுக்கு சம் ப்ராப்ளம்னு. எனக்கு ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றுமே புரியல எனக்கு. ஏதாவது இதாகிடுச்சான்னு. ஐ தாட் மை ஃபாதர் டைட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். சிவியர் ஹார்ட் அட்டாக். அந்த மாதிரி வலி நான் மயங்கிட்டேன். இன்றைக்கி யாரை நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோன்னா, மை பிக்கெஸ்ட் ஹீரோ இன் திஸ் வேர்ல்டு, none other than my own father, Dr. Rajan Santosham. அவர் வந்து is not only my dear father, but he is also known as the father of thoracic surgery in India. அவர் also maximum number of tracheal surgeries he has done in Asia, and he is also the pioneer of tracheal surgery here in our country. So without any further ado, this is Dr. Rajan Santosham, my dear father. Thanks Rajiv for calling me. ரொம்ப மகிழ்ச்சி. நான் வந்து 1 or 2 things சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து பிறந்தது 1947 வருஷம், பர்த்டே September 3rd. ஸோ நான் வந்து இண்டிபெண்ட் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் சன்ஸ். இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் பிறந்ததில் ஒன் ஆஃப் தி ஏர்லியஸ்ட் நான் தான். அது எனக்கு ரொம்ப பெருமையை தருது. இந்த கண்ட்ரி எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு. அதனால் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அப்பா, நீங்கள் வந்து நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள், வேர் யூ ஆர் பார்ன் அண்ட் லிட்டில் பிட் அபவுட் யுவர் க்ரோயிங் அப் அண்ட் யுவர் சைல்ட்ஹுட். நான் வந்து பிறந்தது ட்ரிவாண்ட்ரம். ஏன்னா எங்கள் அம்மா வந்து நாகர்கோயில். அப்போ வந்து நாகர்கோயில் பிலாங் டு ட்ராவங்கோர் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் மை கிராண்ட்ஃபாதர் வாஸ் அ டாக்டர் இன் தி கவர்மெண்ட் சர்வீஸ் ஆஃப் ட்ராவங்கோர். அங்கே பிறந்து நான் வந்து அதுக்கப்புறம் இம்மீடியட்டாக மெட்ராஸுக்கு வந்துட்டேன். அப்போ மெட்ராஸ்ன்னு சொல்லுவோம் சென்னையை. என்னுடைய ஏர்லி சைல்ட்ஹுட்டில் சின்ன வயசில் நான் ரொம்ப முக்கியமாக கிரேட்ஃபுல்லாக இருக்கிறது என்னுடைய தாயார்கிட்ட. ஏன்னா நான் சின்ன வயசில் படிக்க ரொம்ப கஷ்டப்படுவேன். என் அக்கா ஃபஸ்ட்டு, தம்பி ஃபஸ்ட்டு. பட் நான் வந்து எங்கள் அம்மா தான் எனக்கு படிப்படியாக சொல்லி கொடுத்து என்னை முன்னுக்கு கொண்டு வந்தாங்க. அதை எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். ஸோ நீங்கள் ஸ்கூலிங் காலேஜ்லாம் எங்கே, வேர் டிட் யூ ஸ்டடி? ப்ரைமரி ஸ்கூல் வந்து பெயின் ஸ்கூல், சிஎஸ்ஐ பெயின் ஸ்கூல். அப்போ வந்து சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட் மிஷன் இருந்தது. அந்த ஸ்கூலில் தமிழ் மீடியம், தெலுங்கு மீடியம், மலையாளம் மீடியம் இருந்துச்சு. இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஸோ நான் முதல்ல படித்தது தமிழ் மீடியமில் தான். அது வந்து எனக்கு எங்கள் ஹெட்மிஸ்ட்ரஸ் பேர் மிஸ் மோசஸ். அந்த ஸ்கூல் வந்து எனக்கு வந்து இந்த உலகத்தை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் என் டீச்சர்ஸும் என் ஹெட்மிஸ்ட்ரஸும் நிறைய எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அது லேட்டர் லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. காலேஜ் நீங்கள் எம்சிசியில் லேட்டராக நீங்கள் ஸ்கூல்? நான் அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் காலேஜ் ஸ்கூலுக்கு போனேன். அங்கே வந்து பிரின்சிபல் குருவிலா ஜேக்கப், அருமையான வாத்தியாருங்க இருந்தாங்க, டெடிக்கேட்டட் வாத்தியாருங்க.
அதுவும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஸ்கூல் ஃபைனல் பாஸ் பண்ணோம்னா அப்போ வந்து எனக்கு ஒரு இந்தியன் கிறிஸ்டியன் ஸ்காலர்ஷிப்னு கிடச்சிது, ₹180. அது வந்து கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்துக்கு தான் போனால் தான் உண்டு. அதனால் பியூசி கிறிஸ்டியன் காலேஜ் தாம்பரத்துக்கு போனேன். அங்கே வந்து நல்லா கஷ்டப்பட்டு படித்தேன். அதனால் எல்லா சப்ஜெக்ட்லேயும் அப்போ டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்தேன். அது வந்து என்னுடைய அனுபவம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் ஒரு சந்தோஷமான அனுபவம். 1967 2005 வரைக்கும் நான் ஒரே காலேஜில் ஸ்டூடெண்ட்டாக, ஸ்டாஃபாக, வாத்தியாராக, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, கடைசியில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக ரிட்டையர் ஆனேன். சரி, எனக்கு வந்து நீங்கள் ஒன்று சொல்லுங்கப்பா. ஹவு டிட் யூ டெவலப் இன்ட்ரெஸ்ட் இன் thoracic surgery? ஸோ thoracic surgeryனா நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பழைய டாக்ஸில் நான் சொல்லியிருக்கேன். thoracic surgeryன்றது வந்து கார்டியோ thoracic சர்ஜரியில் ஒரு குரூப். 95% to 99% of the people who doing cardiothoracic surgery ஹார்ட் ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. நுரையீரல் ஆப்ரேஷன், மீடியஸ்டைனம் ஆப்ரேஷன், இசபேகஸ் ஆப்ரேஷன், மூச்சு விடுற ஆப்ரேஷன் பண்ணுறவங்க பேர் thoracic surgeons. அதில் வந்து எங்கள் அப்பா வந்து ஒன் ஆஃப் த பைனியர்ஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ இந்த நீங்கள் மெடிசன்லேயும் நீங்கள் படிப்பில் கஷ்டப்பட்டீங்கன்னு சொன்னீங்க. அப்போ மெடிசன்லேயும் thoracic சர்ஜரிலையும் உங்களுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு? அதாவது நான் சொன்னேன் 1947 1947 நான் பிறந்தேன். எங்கள் தகப்பனார் அப்போ ஒரு செஸ் ஸ்பெஷலிஸ்ட், டிபி ஸ்பெஷலிஸ்ட். அவர் வந்து ஒரு சானட்டோரியம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் 1946. அந்த டைம்லேருந்தே அவர் கூட நான் போவேன், அங்கே ரவுண்ட்ஸுக்கு போவேன், கேஸ் ஷீட்ஸ் எடுத்து பார்ப்பேன். அப்படியே படிப்படியாக ஓபியில் போய் உட்காருவேன். எக்ஸ்ரே ஸ்கூல்லேருந்தே எக்ஸ்ரே பார்ப்பேன். அவங்க இங்கே எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்லாம் சிரிப்பாங்க. பட் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு இன்க்ளினேஷனாக இருந்துச்சு, என்கரேஜ்மெண்ட்டாக இருந்தது. அதனால் எனக்கு மைண்டில் டவுட்டே இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, எங்கள் அப்பா வந்து நான் பாஸ் பண்ணோன்னே பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆனார். அதனால் அந்த கிளினிக்கையும் ஹாஸ்பிட்டல் எம்பியா எனக்கு என்கிட்ட ஹேண்ட் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறது. அந்த காலத்தில் டிபிக்கு thoracoplasty ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அது லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து பண்ணுவோம். அதை வந்து பண்ண சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். படிப்படியாக அது நான் பண்ணி பழகி அந்த காலத்திலே மோர் தென் 100 அதாவது மொத்தம் 200 கேசஸ் பண்ணி முடித்து ஆஸ்திரேலியாவில் போய் கேஸ் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் டியூரிங் மை ஏர்லி டேஸ் வென் ஐ வாஸ் டூயிங் எம்எஸ் அண்ட் எம்சிஹெச். அதனால தான் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஸோ தாத்தா வந்து செஸ்ட் டாக்டர் அண்ட் டிபி டாக்டர் அண்ட் டிபி சானட்டோரியம் கட்டினாங்கன்னு சொன்னீங்க. அந்த ஸ்டோரி எனக்கு தெரியும், நம்ம நேயர்களுக்கும் கொஞ்சம் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எனக்கு நீங்கள் அதை சுற்றி சொன்னீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது சுதந்திர போராட்டத்தில் அவர் ஈடுபட்டார். அப்போது வந்து சூட் போடணுன்னு ஒரு ரூல் இருந்தது. அதனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் கதர் சூட் போட்டாங்க. அதில் எங்கள் அப்பாவும் ஒன்று. அதனால் அந்த வெள்ளைக்காரங்களுக்கெல்லாம் அப்பாவை பிடிக்காது. அதனால் ஹவுஸ் ஏஜென்சிக்கு அப்போ மாதிரி ஃபிக்ஸ்ட் போஸ்டிங் கிடையாது. அவருக்கு ஒரே போஸ்டிங் கொடுத்தது டிபி போஸ்டிங். டிபி போஸ்டிங்கில் சேர்ந்ததில் 50% ஆஃப் டாக்டர்ஸ், நர்சஸ் அண்ட் வார்ட் பாய்ஸ் டிபி வந்து இறந்து போவாங்க. பட் கடவுள் கிருபையில் அவங்க அதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை டெவலப் பண்ணாங்க. ஸோ நீங்கள் எனக்கு தாத்தாவை பற்றி நிறைய எனக்கு சொல்லியிருக்கீங்க. ஹவு ஹி வாஸ் மோர் தென் அ ஃபாதர், ஹி வாஸ் லைக் அ ஃப்ரெண்ட் டு யூ ராதர் தென் அ ஃபாதர். அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாட்டாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் உங்களுக்கு குட் ஹாப்பி மெமரிஸ் ஏதாவது கொஞ்சம் ஒரு 2 or 3 மெமரிஸ் உங்களுக்கு எது டக்குன்னு என்ன மனசில் படுதோ அதை பற்றி எனக்கு சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க வெரி ஜாலி அண்ட் ஹாப்பி பர்சன். நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப எதையுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போய் நான் எந்த கேள்வி எப்போ வேணாலும் கேட்கலாம். எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரிலீஜியஸ் லேடி. எங்கள் அப்பா வந்து என்கிட்ட ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, நல்லா பழகுவாங்க. அண்டு எனக்கு எல்லா இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க மூட்டி விட்டது thoracic சர்ஜரியில் எங்கள் அப்பா தான். அது எனக்கு எப்போவுமே மறக்க முடியாது. ஸோ அவங்க எம்பி ஆனவுடனே அந்த கிளினிக்கையும் சானட்டோரியத்தையும் நான் பார்க்க வேண்டியது இருந்தது. அப்போமே நான் விடிய காலம்பரை எழுந்திரிச்சு லாங் டைம் ஒர்க் பண்ணுற பழக்கம் எனக்கு தொடங்குச்சு. ஸோ ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அவங்க என் தாத்தா மாதிரி தான் என்கிட்ட. எனக்கு என் தாத்தா அவ்வளோ தெரியாது, ஏன்னா சின்னதாக இருக்கும்போது இறந்துட்டாங்க.
என்ன பண்ணாலும் he will not hurt me or put me down. ரொம்ப சின்ன வயசில் சில திங்ஸில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஈவன் இப்போது இந்த வயசில் கூட சில முக்கியமான திங்ஸுக்கு வெரி ஃபியூ திங்ஸ் என் லைஃபே ஸ்பாயில் ஆயிரும்னு நினச்சாங்கன்னா மாத்திரம் he will correct me. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பாடி பில்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது he thought, அவங்க அந்த காலத்து டைம் திங்கிங்கில் இட்ஸ் அட்டர் வேஸ்ட் ஆஃப் டைம், ஜிம்மில் போய் டைமை வேஸ்ட் பண்ணி. ஏன்னா எங்கள் அப்பா வந்து அவங்க ஒர்க்கை தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஒர்க் எனக்கு ஞாபகம் இருக்குது, சின்ன வயசில் 4 மணிக்கு போவாங்க வீட்டுக்கிட்டு, நைட்டு 9:30 10க்கு வருவாங்க. தட் இஸ் ஆல் ஐவ் சீன். அண்ட் எங்கள் அப்பா வந்து இந்த எனக்கு இப்போ நான் கூட காலேஜ் போகும்போது யங் அடல்ட்டாக இருக்கும்போதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்ட்டி பண்ண பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து கிளாஸ் கெட் டுகெதர்லாம் போனால் கூட டக்குன்னு போயிட்டு வந்துடுவாங்க, எல்லாம் நைட்டெல்லாம் இருப்பாங்க. ஹீ வில் ஆல்வேஸ் ஸ்பெண்ட் டைம் வித் த ஃபேமிலி. இந்த மாதிரி தான் எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும். ஸோ நான் இந்த பாடி பில்டிங்கு, ஜிம்மு, பார்ட்டி அதெல்லாம் பார்க்கும்போது எங்கள் அப்பாவுக்கு வந்து ஈவன் தான் அவங்க அப்ரூவ் ஆகாட்டியும் சொல்லுவாங்க, நீ டைமை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு. பட் போக போக காம்படிஷன் பக்கத்தில் வர டைமில் அவங்க அம்மா, தங்கச்சி எல்லாரும் எங்கள் அப்பாவுக்கு இந்த சின்ன சின்ன ஸ்கூலு, பாடி பில்டிங் காம்படிஷன் எந்த மாதிரி இடத்துல இருக்கும்? சின்ன சின்ன இடம், ஒரு இப்போ கூட பெரிய இடத்துலலாம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஸ்கூலு இல்லாட்டி ஒரு ஓப்பன் ஏர் ஸ்டேடியமில் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் இருந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் எடுத்து உட்காந்து ஹீ வில் சியர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் தீஸ் பீப்புள். எங்கள் அப்பாவுக்கு இதெல்லாம் பழக்கமே கிடையாது. ஸோ அப்பாவுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பழக்கம் இல்லாட்டியும் ஈவன் தோ ஹீ டிட் நாட் அப்ரூவ் ஆஃப் சர்டன் திங்ஸ், ஹீ வில் நாட் எம்பாரஸ் மீ, ஹீ வில் நாட் ஷேம் மீ. பட் போக 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 அவங்களுக்கு இந்த ஃபிட்னஸ்லேயும் அட்வான்டேஜ். பிகாஸ் நான் வந்து எங்கள் அப்பா மாதிரியே கிடையாது. ஈவன் தோ ஐ வாண்ட் டு பி லைக் ஹிம், ஐ எம் நாட். ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க்கிங்கோ அந்த அளவுக்கு சின்ன வயசுலேயே மோட்டிவேஷன்லாம் கிடையாது. இப்போ கொஞ்சம் வருஷமாக தான் எனக்கு அந்த மோட்டிவேஷன், மற்றவங்களை என்கரேஜ் பண்ணணும், லைஃப்பில் முன்னேறணுன்றதான் புதுசு எனக்கு. ஆனால் அப்பாவுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த வாஸ் அ ட்ரிவன் கேரக்டர். ஆனால் அதில் எனக்கு கிடையவே கிடையாது. இப்போ தான் அவங்கள பார்த்து ஐ ஹவ் லேர்ன்ட் ஹீ இஸ் த ரியல் ஹீரோ. அந்த காலத்தில் வந்து ஐ யூஸ் டு சீ சம் அங்கிள்ஸ், மை ஓல்டர் கசின்ஸ், ஏய் வா நம்ம குடிக்கலாம், பார்ட்டி பண்ணலாம், அதான் இது ஸ்டைலு, சினிமாவுக்கு காலேஜ் கட்டடிச்சிட்டு சினிமாவுக்கு போகிறது தான் கெத்து. இந்த மாதிரி திங்ஸ் ஒன்லி ஐ தாட் இஸ் லைஃப். பட் நவ் டு லுக் அட் மை ஃபாதர் அண்ட் see at this age what he has accomplished. He has accomplished as a surgeon, person in the society, as a good father, good husband, and somebody who is, we are all so proud to have him as a father, and as my mother is so proud to have him as a husband. ஸோ இந்த மாதிரி ஒரு இதை வந்து பார்த்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வந்து இப்போ தான் இருக்குது எனக்கு. ரஜீவ் சொன்ன மாதிரி நானும் சின்ன வயசில் நல்லா ஹாப்பியாக இருப்பேன், ஜாலியாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பேன். பட் பாஸ் பண்ணி முடிக்கிற டைமில் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வேலையும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு, ஓவர் டைம் கஷ்டப்பட்டு படிக்கவும் இருந்துச்சு. அதனால் கடவுள் கிருபையில் நான் எம்பிபிஎஸ், எம்எஸ், எம்சிஹெச் ஒரே அடியாக பாஸ் பண்ண அடுத்த நாள் என் ஒய்ஃபை போய் பார்த்தேன். 25 நாளில் கல்யாணம். ஐ வாஸ் 29. And my wife has been a very wonderful person in my life. எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பாங்க. வெரி ரிலீஜியஸ் லேடி. அட் த சேம் டைம் பிள்ளைங்களை நான் சின்ன வயசில் ரொம்ப நாள் பார்க்க மாட்டேன். காலையிலே நான் போயிடுவேன், நைட்டு வர்றதுக்குள்ளே அவங்க தூங்குவாங்க. அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் என் ஃபேமிலியை நான் நடத்தியிருக்க முடியாது. அது அவங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கேன். அதே மாதிரி எனக்கு தகப்பனார் தாயாருக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் எங்கள் பிரதர்ஸு 2 பேரும் டாக்டர்ஸ். அவங்க ஒருத்தர் ரேடியாலஜிஸ்ட், ஒருத்தர் வந்து பல்மனாலஜிஸ்ட். அவங்க பசங்களும் டாக்டர்ஸ். ஒருத்தர் இன்டென்சிவ் கேர், ஒருத்தர் வந்து ரேடியேஷன் ஆங்காலஜி. அதனால் எல்லாரும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் இது வரைக்கும் ஒத்துமையாக சந்தோஷமாக நடத்திட்டு இருக்கோம். ஆமாம் அப்பா, நீ வந்து நான் இப்போ ஐம் 47. when you were 47 there was a health scare. எனக்கு அந்த டைமில் அது ஞாபகம், பயம் கூட எனக்கு புரியக்கூட இல்லை. ஆக்சுவலாக நான் 11th ஸ்டாண்டர்டில் இருந்தேன். இட் வாஸ் ஹெல்த் ஸ்கேர். எனக்கு இப்போ அப்போ ரூமில் போய் பால் தூக்கி போட்டு விளையாட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இட்ஸ் அ ஃபன்னி ஸ்டோரி. நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன். நாங்கள்லாம் ஃபேமிலியாக வந்து பே வாட்ச் பார்ப்போம் அந்த காலத்தில் உட்காந்து டெய்லி ஐ திங்க் 10 o'clock 11 o'clock நைட்டு. ஸோ ஃபேமிலியாக பே வாட்ச் அந்த அன்றைக்கி வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அன்றைக்கி சம் லீவ் ஏதோ தங்கியிருந்தேன். அப்பா அம்மா தங்கச்சி வந்து இதில் இருக்காங்க, அவங்க வீட்டில் இருக்காங்க.
ஸோ எல்லோரும் பே வாட்ச் பார்த்து ஹாப்பியாக இருக்கும். சடனாக ஒரு ஃபோன் கால் வருது, அப்பாவுக்கு சம் ப்ராப்ளம்னு. எனக்கு ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஒன்றுமே புரியல எனக்கு. ஏதாவது இதாகிடுச்சான்னு. ஐ தாட் மை ஃபாதர் டைட் பிகாஸ் ஐ டோன்ட் நோ வாட் இஸ் கோயிங் ஆன். தென் கூப்பிட்டு போய் பார்த்தா ஹி ஹஸ் ஹேட் அ ஹார்ட் அட்டாக் அண்ட் யூனோ so many things that happened by the time எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்பாவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட், அப்பாவுடைய பிரதர்ஸ் வந்திருந்தாங்க, பார்த்தாங்க. அப்படி இப்படின்னு திங்க் பண்ணுறதுக்குள்ள டாக்டர் விஜய் சங்கர், அப்பாவுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, he came there. He's a go-getter. He's very fast, very எப்படி அக்ரெசிவ் கை. வந்தாங்க, பார்த்துருக்காங்க, அப்படியே தூக்கிட்டு போய் காரில் போட்டு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டு they did something called thrombolysis. டக்குன்னு அந்த கிளாட்டை இது பண்ணு. within half an hour golden periodல they saved him. ஸோ அண்ட் ஆல்சோ அந்த டைமில் சேம் பீரியட் ஆஃப் டைம் two of my friends fathers in the same year died of a heart attack in the same year. ஸோ அந்த டைமில் வந்து அது God was very kind to us and our family that he saved my father, and if that had not happened, my life would have been totally different. வேறு மாதிரி இருந்திருக்கும், நாங்கள் வளர்ந்ததும் லைஃப் போனதும். ஸோ உங்களுக்கு அதை பற்றி என்ன ஞாபகம் இருக்குப்பா? எனக்கு என்ன ஞாபகம் இருக்குன்னா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கான முந்தின நாள் நான் வந்து நெல்லூருக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அதனால் அது வந்து ஸ்டாப் இன்ஜுரி கேஸ், அதனால் கோர்ட்டில் கூப்பிட்டாங்கன்னா கட்டாயம் போகணும். ஸோ நான் ட்ரெயினில் போயிட்டு ட்ரெயினில் வந்தேன். நைட்டு தான் வந்தேன். காலையில் 4:30 மணிக்கு சர்ஜரி, ட்ரக்கியல் சர்ஜரி பண்ண போனேன் தமிழ்நாடு ஹாஸ்பிட்டலுக்கு முடிச்சுட்டு கிளினிக் ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு. தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் தான் இப்போ குளோபல் ஹாஸ்பிட்டல். ஆமாம். இப்போ அப்புறம் வந்து கிளினிக்கில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு, அப்பல்லோவில் போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு, நைட்டு ஓபி முடிச்சுட்டு 10 மணிக்கு அப்பல்லோவுக்கு திருப்பி போனேன் அதே நாள், அந்த ராத்திரி. அப்போ வந்து ஓபுல் ரெட்டின்னு பிரதாப் ரெட்டியுடைய சம்பந்தி, அவருக்கு மூச்சுக்குழாய் கஷ்டம் இருந்தது. அதனால் போய் பிராங்கோஸ்கோப்பி பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது லேசாக பெயின் இருந்தது. என் ஃப்ரெண்டு சஷாங்கும் கூட இருந்தார். நான் போயிட்டேன். வீட்டுக்கு வந்தவுடனே சிவியர் ஹார்ட் அட்டாக், அந்த மாதிரி வலி. நான் மயங்கிட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் 3 நாள் என்ன ஆச்சுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஐ எம் கிரேட்ஃபுல் டு டாக்டர் கிரிநாத், ஹூ வாஸ் அ எக்ஸலண்ட் கார்னரி சர்ஜன். எனக்கு ஒரு ஆர்டீரியல் கிராஃப்ட் ஆன் தி ஆன்டீரியர் இன்டர்னல் மேமரியா கிராஃப்ட் எனக்கு லெஃப்ட் ஆன்டீரியர் டிசெண்டிங்கில் போட்டார். இப்போ 31 வருஷம் ஆச்சு நான் ஆப்ரேட் பண்ணி. அதுக்கு முன்னால் என் பிள்ளைங்க படிக்க கூட போகல. நான் அங்கே ஒரு போஸ்ட் ஆஃப் வார்டில் இருக்கும்போது நினைப்பேன், நம்ம இறந்துட்டோன்னா ஒய்ஃபு டீச்சராக வேலை செய்து தான் காப்பாற்றணும்னு. கடவுளை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றினார். ஆனால் அதனால் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி என் லைஃப்பில் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அண்ட் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் 41 வருஷம் இருந்தது. அங்கே என்ன ஒரு நம்ம கவர்மெண்ட் என்ன ஒரு நல்ல காரியம் பண்ணியிருந்தாங்கன்னா, அங்கே வந்து வர்ற பேஷண்ட்ஸுக்கு எல்லா கார்டியாக் அண்ட் தொராசிக் ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அந்த பேஷண்ட்ஸில் தான் படிப்படியாக பழகினேன். முதல்லலாம் யாருமே தொராசிக் சர்ஜரிக்கு வரமாட்டாங்க. 6வது தியேட்டரில் ஒரு கார்னரில் நானும் ஒரு அனஸ்தட்டிஸ்ட்டும் பண்ணி 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 பழகினேன். அது வந்து அதுக்கப்புறம் நிறைய பேர் ரிக்ஷாக்காரரு, பிச்சைக்காரரு, அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்க கூட நான் நிறைய பேருக்கு உதவி செய்ய கடவுள் என்னை வச்சுருந்தார். அது எனக்கு எப்போவுமே அது மறக்காத ஒரு அனுபவம், கடவுள் கொடுத்த கிருபை. நான் இப்போ வந்து ஐ would like to ask you about what is your work philosophy and how did that help to make you achieve as much as you achieved. I know it is God's grace that all these things, number one, God's grace tha, you believe that, I believe that, no doubt about it. But what is it that is your philosophy that you think has helped you come this far? ஒன்று வந்து நான் வந்து சின்ன சர்ஜனாக இருக்கும்போதே நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்தது. அதனால் எனக்கு என்ன சர்ஜரி பண்ணாலும் நல்லா பண்ணணும், எவ்வளவு குயிக்காக பண்ணணுமோ அந்த மாதிரி ட்ரெயின் நானே என்னை ட்ரெயின் பண்ணிக்கிட்டேன். அது வந்து எனக்கு த்ரூ அவுட் மை லைஃப் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. என்னை வந்து பெரிய இடங்களுக்கு கொண்டு போச்சு. எனக்கு வந்து நான் நிறைய கண்ட்ரீஸில் என்னை வந்து இன்வைட்டட் ஸ்பீக்கராக கூப்பிட்ருக்காங்க. உலகத்தில் எல்லா கண்ட்ரிக்கும் நான் போயிருக்கேன். எக்ஸப்ட் சவுத் போலுக்கு மட்டும் போனதில்லை, மற்ற எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் என்னென்னா,
நான் தான் ஒன்லி thoracic surgeon to become president and secretary of Indian Association of Cardiothoracic Surgery. இது வந்து எனக்கு ஒரு பெருமையான திங், கடவுள் கொடுத்த கடவுளுக்கு நன்றியாக இருக்கேன். ஸோ அப்போ நான் வந்து உங்களை வந்து நிறைய வேலை செஞ்சு பார்த்துருக்கேன். அதை தவிர்த்து உங்களுக்கு என்ன ஹாபீஸ் சின்ன வயசு இருந்துச்சு, தென் ஹவு டிட் இட் சேஞ்ச், அண்ட் இப்போ உங்களுக்கு என்ன ஹாபீஸ் இருக்குன்றதை பற்றி. எனக்கு வந்து சின்ன வயசில் நான் நல்ல ஹாக்கி பிளேயர். அந்த டைமில் இந்தியா தான் கோல்டு மெடல் வின் பண்ணோம் ஒலிம்பிக்ஸில். ஃபீல்டு ஹாக்கி இப்போ மாதிரி டர்ஃப் இருக்காது. ஸோ அது இன்னும் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி நல்ல கிரிக்கெட் பிளேயர். பட் அதுக்கப்புறம் எனக்கு வந்து விளையாடுறதுக்கோ என்டர்டெயின் பண்ணுறதுக்கோ எனக்கு டைமே இல்லை. ஒர்க் வாஸ் மை ஒன்லி ஃபிலாசபி. அது வந்து பண்ணி 75 வயசு வரைக்கும் நான் வந்து ஆக்டிவ் சர்ஜனாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னன்னா, ஆஸ் யூ ஏஜ், எனக்கு கடவுள் கிருபையில் நல்ல ஹேண்ட்ஸு, நல்ல ஐஸ், ஐ கேன் ஸ்டில் டூ வெரி இன்ட்ரிகேட் சர்ஜரி. பட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரெயின் வந்து கடைசியில் கஷ்டம். அதனால் கடவுள் கிருபையினால் Rajiv picked up to do lot of newer developments like keyhole surgery, and he is also good in open surgery like tracheal surgery. So God has been very kind to me. எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் லைஃப் டைம்லே? உங்கள் பையன் ஒரு பெரிய சர்ஜனாக வந்து என்ன கூப்பிட்ட மாதிரியே இப்போ ரஜீவை எல்லா இடத்துலையும் பேச கூப்பிட்றாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமை. இந்த பாடி பில்டிங்கை பற்றி இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ரஜீவ் வந்து மெடிக்கல் காலேஜில் இருக்கும்போது தின்னாக இருப்பார். அப்போவே ஹி டுக் அ இன்ட்ரெஸ்ட் இன் பாடி பில்டிங் அண்ட் ஹி பெர்சிஸ்டட் இன் இட். அண்ட் அது வந்து ஒரு குறையில்லாமல் பண்ணி மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் தமிழ்நாடு வரைக்கும் வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப பிஸி ஆனதுனால ஹீ குட் நாட் கோ ஃபர்தர் டு மிஸ்டர் இந்தியா ஆர் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். அவருக்கு அது ஒரு இன்ஹரண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போவும் இந்த வயசுலேயும் ரஜீவ் சொல்கிற ஃபுட் ஹேபிட்ஸு, ரஜீவ் சொல்கிற எக்ஸசைசஸ் டு கீப் மீ ஃபிட் நான் ரெகுலராக பண்ணுறேன். அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. தேங்க்ஸ்பா. ஸோ அப்பா, எனக்கு உங்கள் ஒரு ஒன் ஹாபி தட் யூ ஆக்சுவலி ஹேட் யூ டிடன்ட் டாக் அபவுட் இஸ் ட்ராவல். யூ லவ் டு ட்ராவல். ஆனால் மோஸ்ட் ஆஃப் யூ 99% ஆஃப் யூர் ட்ராவல் வாஸ் ஒர்க் ரிலேட்டட். அண்ட் அது அங்கே போயிட்டு யூ எக்ஸ்டெண்ட் யுவர் ட்ரிப் பை 2 or 3 days or 3 or 4 days. அது உங்கள் ட்ராவலுக்கு டெல் மீ அபவுட் யுவர் பேஷன் ஃபார் ட்ராவல் அண்ட் வை யூ லைக் இட். சி வாட் ஹேப்பன், என்னை வந்து நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து இன்வைட்டட் ஸ்பீக்கர்ஸ், சில இடங்களில் ஃபேர் பே பண்ணுவாங்க. ஜப்பானில் வந்து ஃபேர் மட்டும் இல்லாமல் செலவு பண்ண காசு கூட கொடுத்தாங்க. அவங்க செலக்ட் பண்ணுவாங்க அவுட்ஸ்டாண்டிங் பீப்புளை. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் எனக்கு நிறைய சர்ஜன்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு எனக்கு நல்ல பழக்கம். ஏஷியன் சொசைட்டி, வேர்ல்ட் சொசைட்டி, வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் ப்ராங்காலஜி, அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ், அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் செஸ்ட் ஃபிசிஷியன்ஸ், எல்லாத்துலேயும் நான் ஆக்டிவ் மெம்பராக இருந்ததுனால எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஆனால் நான் வந்து நல்லா வந்து கடவுள் எனக்கு நிறைய பணம் கொடுத்துருந்தாரு அந்த நேரம். ஆனால் நான் கஷ்டம் இல்லாமல் செலவு பண்ணி யாருக்கிட்டையும் எதிர்பார்க்க மாட்டேன். எதுவும் வந்தால் உண்டு. என் ஒய்ஃபையும் கூப்பிட்டு நிறைய இடங்களுக்கு போயிருக்கேன். சில நேரம் பிள்ளைங்களையும் கூப்பிட்டு போவேன். அது எனக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இன் லைஃபாக இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? உலகத்தில் எல்லா கண்ட்ரீஸையும் போய் பார்க்குறது, ரிச் கண்ட்ரீஸ், புவர் கண்ட்ரீஸ், டெவலப்ட் கண்ட்ரீஸ், அண்டர் டெவலப்ட் கண்ட்ரீஸ், அது வந்து எனக்கு லைஃப்பில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. ஒன்லி ஒன் திங், எனக்கு ஒரு ஹாபியே இல்லை. நிறைய பேர் கால்ஃப் விளையாட போவாங்க, ஈவினிங்னா மியூசிக் ப்ரோக்ராம் போவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஈவன் தோ ஐ வாஸ் லிட்டில் டேலண்டட், மை யங்கர் பிரதர் வாஸ் அ வெரி வெரி டேலண்டட் மியூசிஷியன். அதனால் நான் காலேஜில் மட்டும்தான் அவர் கூட பாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் ஐ நியூ ஐ குண்ட் கம்பீட் வித் ஹிம் இன் தட் ஃபீல்ட். அதில் நான் போகவே இல்லை. இப்போ வந்து எனக்கு லெஷர் டைமில் நான் நிறைய மேட்சஸ் பார்ப்பேன், ஹாக்கி மேட்சஸ், கிரிக்கெட் மேட்சஸ். அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இப்போ வந்து டிவி இல்லாமல் ஃபோன் இருக்கனால அப்பாவுக்கு எப்போவுமே கண்டினியூஸாக யாஸ் கிரிக்கெட், ஹாக்கி, இப்போ ஐபிஎல், பிபிஎல்லாம் இருக்கனால கண்டினியூஸ் தட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் ஃபார் அப்பா. ஸோ அப்பா, உங்களுக்கு வந்து ஒரே ஒன்று கேட்குறேன். நீங்கள் வந்து யூ ஹேவ் சச் அ ரிச் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு லைக் டு த சில்ட்ரன், 3-part question. ஃபஸ்ட்டு சில்ட்ரன்,
then young doctors, and then people of your age. One advice to each of them. First, childrenuக்கு இப்போ teenagers அந்த மாதிரி பீப்புளுக்கு what kind of advice do you give for to succeed in life and to be happy, not just monetarily, also to be a wholesome person? இப்போ வந்து நீங்கள் ஆக்சுவலி எனக்கு வந்து யூ ஹவ் ஷோன் மீ வித் எக்ஸாம்பிள். வார்த்தையில் சொன்னதில்லை இது தப்பு இது கரெக்ட், அது அம்மா சொல்லுவாங்க. நீங்கள் வந்து எனக்கு எக்ஸாம்பிளில் தான் காமிச்சிருக்கீங்களே தவிர நீங்கள் வந்து வித் வேர்ட்ஸ் இதே இது யூ வாண்ட் டு சி ரஜீவ் சந்தோஷம், ரஜீவ் அட் அ 13-14-year-old பாய் என்னை பார்த்து இப்படி இப்படி எனக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கணுன்னா என்னன்னு சொல்லுவீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம வந்து எல்லா சில்ட்ரனும் ஈக்குவலாக படிக்க முடியாது, ஈக்குவலாக இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சிருவாங்க. இந்த காலத்தில் வந்து வேர்ல்ட் ஹஸ் பிகம் வெரி காம்படிட்டிவ். எஸ்பெஷலி மெடிக்கல் காலேஜில் என்ட்ரு பண்ணணுன்னா யூ மஸ்ட் ஹேவ் 99.9 மார்க்ஸ், அப்போ தான் என்ட்ரு பண்ண முடியும். அது எல்லாராலையும் முடியாது, எல்லோரும் ட்ரை பண்ணவும் கூடாது. அவங்கவுங்க ஃபீல்டில் அவங்க நல்லா கஷ்டப்பட்டு, இது ஒரு ஃபீல்டு மட்டும் இல்லை, எத்தனையோ ஃபீல்டு இருக்குது. மெடிசன் முடிக்கணும்னா எம்பிபிஎஸ் முடிக்கணும், எம்எஸ் முடிக்கணும், எம்சிஹெச் முடிக்கணும், ப்ராக்டிஸ் வரணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கணும். ஆனால் எல்லா ஃபீல்ட்லேயும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த பாருங்கள், இவ்வளோ யங்ஸ்டர்ஸு சின்ன வயசு பையங்க எவ்வளவு அழகாக டெவலப் பண்ணி ஒரு ஸ்டூடியோ டெவலப் பண்ணி எவ்வளவு ஹாப்பியாக இருக்காங்க. எல்லா ஃபீல்ட்லேயும் ஹாப்பியாக இருக்க முடியும். எல்லாராலையும் ஐஐடியோ மெடிசனோ இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு இல்லை. இன் எனி ஃபீல்ட் ஆஃப் லைஃப் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கடவுளுக்கு பொதுவாக நல்ல மனுஷனாக இருந்தால் கடவுள் உங்களை தூக்குவார். அதான் என்னுடைய அட்வைஸ். ஸோ இதே வந்து இப்போ டாக்டர்ஸ் இருக்காங்க, யங் டாக்டர்ஸ், மேபி இப்போ எம்எஸ் எம்சிஹெச் ஒரு எம்பிபிஎஸ் முடித்த பசங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ்? ரஜினி இப்போ அதே மாதிரி இப்போ வந்து என்ன ஆகிப்போச்சு, போஸ்ட் கிராஜுவேட் செலெக்ஷனுக்கு நீட் எக்ஸாம் வச்சுருக்காங்க. அது வந்து பெரிய அட்வான்டேஜ் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களால படிக்க முடியுது. பட் அன்ஃபார்ச்சுனேட் இப்போ என் கிளாஸ்லாம் எம்பிபிஎஸ்சில் 50% ஃப்ரம் சிட்டி, 50% சின்ன சின்ன வில்லேஜஸ்லேருந்து வருவாங்க. தமிழ் மீடியத்தில் படித்த பையங்க அவங்களும் ஒரு ஃபஸ்ட் இயர் கோப்பப் பண்ண ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அனாட்டமியில் 150 பேர் சேர்ந்தோம். அதில் ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அனாட்டமி பாஸ் பண்ணது 7 ஆம்பளை பையங்க, 35 பொம்பளை பிள்ளைங்க. ஸோ அவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய புக்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன், காலையிலலாம் விளையாடிடுவேன். பட் ஈவினிங் போனோடனே எங்கள் அம்மா நல்லா காஃபி போட்டு கொடுப்பாங்க, ஹோல் நைட் படிப்பேன். ஐ ஹேட் தட் எனர்ஜி டு டூ தட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் நம்ம கூட தானே சுற்றிட்டு இருந்தான், எப்படி இவன் மட்டும் நல்லா மார்க் வாங்குறான்னு பார்த்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என் அனாட்டமி எனக்கு வந்து A+, யூஸ்வலாக A+ கிடைக்காது. அந்த அளவுக்கு கடவுள் அந்த அனாட்டமி இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு சர்ஜிக்கல் இன்ட்ரெஸ்ட்டு மூட்டுச்சு. எம்எம் கூப்பர்னு எங்கள் ப்ரொஃபஸர் இருந்தார், ஒரு அருமையான வாத்தியார். அவர் மூலமாக தான் எனக்கு அனாட்டமியில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சர்ஜரிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எம்எஸ் எக்ஸாம்லேயும் அதே மாதிரி தான் நான் வந்து பெஸ்ட் அவுட் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக வந்தேன் எங்கள் காலேஜில் எம்எஸ் படிக்கும்போது. நிறைய முதல் அட்டம் பாஸ் பண்ணுறது அப்போ ரொம்ப கஷ்டம். அதுவும் கடின உழைப்பானும் கடவுள் கிருபையாலும் எனக்கு நடந்தது. ஸோ இப்போ உங்கள் கொலீக்ஸ், உங்கள் ஏஜ் குரூப் பீப்புள், அவங்களுக்கு வாட் யூ ஏதாவது ஒரு லைஃப் அட்வைஸ், லைஃப் ஹேக், இதை எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எது பண்ணணும், யூ வாண்ட் டு கிவ் எனி கைண்ட் ஆஃப் அட்வைஸ்? அதாவது எனக்கு என்ன கடவுள் கொடுத்த கிருபைன்னா, எனக்கு எஸ்டர்டே வாஸ் மை 78th பர்த்டே. டில் நவ் எனக்கு வேலை செய்கிறதுக்கு ஒரு இடம் இருக்குது. காலையிலையும் சாயங்காலமும் நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க. அண்ட் இன்னொரு பேஷன் அண்ட் ஹாப்பினஸ் இப்போ என்னென்னா, நியூ டைப் ஆஃப் சர்ஜரி, லேட்டஸ்ட் வேர் சர்ஜரி என் சன் பண்ணும்போது அதை போய் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ நாங்கள் எல்லா கேஸஸும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அவருடைய ஸ்கில்லும் இப்போ எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது என் ஸ்கில் மாத்திரம் இல்லை, அப்பா வந்து இன்றைக்கி வரைக்கும் இன்கேஸ் something happens in the operation theatre, some vessel tears, I know there is a backup who's so experienced, he will just come for that 5 minutes, tuck, he'll put his finger, 2 stitch எடுத்துட்டு ட்ரை பண்ணிடு, முடிஞ்சு போச்சு. ஸோ தட் இஸ் ஆல்சோ காட்ஸ் கிரேஸ், காட்ஸ் கிஃப்ட் ஃபார் மீ, மை ஃபாதர். அப்பா நம்ம இப்போ சீரியஸ் கான்வர்சேஷன் எல்லாம் முடிச்சாச்சு. லைக் வெரி ஐ என்ஜாய்ட் மை டைம் வித் யூ.
நம்ம வந்து இப்போ வில் ஹாவ் அ ரேபிட் ஃபயர் கொஸ்டின் வேர் ஐ ஆஸ்க் யூ சம் கொஸ்டின்ஸ். அது வந்து திஸ் ஆர் தேட் சொல்லணும். அப்ராப்ரியேட்டாக இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். ஸ்கூல், காலேஜ் ஆர் ஒர்க் லைஃப்? Definitely college. ஓகே, வை? I had lot of fun. ஓகே, காஃபி ஆர் டீ? Coffee, definitely. பாஸ்ட் ஆர் ப்ரெசன்ட்? I think present. Present. ஓகே, யூ வாண்ட் கிவ் சம்? See, for me, நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து நிறைய கடவுள் ஒரு blessing கொடுத்துருக்காரு. இன்றைக்கி சொன்ன மாதிரி காலையிலையும் சாயங்காலமும் எனக்கு ஒரு நாளைக்கு 6 hours 7 hours ஒர்க்குக்கு போகிற ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காரு. அங்கே போய் பேஷண்ட்ஸை பார்க்குறது, ஸ்டாஃபை பார்க்குறது, அட்மினிஸ்ட்ரேஷன், எத்தனை பேருக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கும். அதனால எனக்கு டூயிங் சர்ஜரி ஆர் ட்ராவலிங் அப்ராட்? டூயிங் சர்ஜரி. ஓகே, ஃபேமிலி ஆர் ஒர்க்? ஃபேமிலி. சீக்ரெட் டு ஹாப்பி மேரேஜ்? I think you have to be very say a yes man to your wife, or wife must be a yes man to the husband. Because அப்படி இல்லை, சண்டை போட தொடங்கினோன்னா நிறைய சண்டைகள் வர ஆரம்பிக்கும். நம்ம அது மட்டும் வராமல் நம்ம தவிர்த்துட்டோன்னா we will have the happiest married life. My father used to tell me, உன் ஒய்ஃப் சொல்கிறதுக்கு எதுக்கும் நீ இப்போ என்ன பண்ணால் பண்ணு, ஆனால் நோ மட்டும் சொல்லாத. நோ மட்டும் சொல்லாத, இட் வில் கெட் யூ இன் டு ட்ரபிள். ஓகே, நீங்கள் டாக்டராக இல்லைன்னா என்னதான் இருப்பீங்க? எனக்கு தெரியவே தெரியல. எனக்கு சத்தியமாக தெரியல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அதனால் எனக்கு தெரியவே தெரியல. எனி பேஷண்ட் தட் யூ வில் நெவர் ஃபர்கெட்? See, என்னுடைய ஃபஸ்ட்டு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பேஷண்ட் மஸ்ட் பி அபவுட் 40 years ago. அவர் பேர், அவர் வந்து என்னோட இன்னும் அந்த ஹார்ட் சர்ஜரி பண்ணி இன்னும் என்னை வந்து பார்த்துட்டு போவார். ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை. அது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஹாப்பினஸ். இன்னொரு பேஷண்ட்டு லங் சர்ஜரி பேஷண்ட்டு, அது வந்து அதுவும் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் 40 வருஷத்துக்கு முன்னால் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு கேஸு அவர் ஒய்ஃபு சிக் லேடி, ஓல்ட் லேடி, 92 years. நேற்று கூட என்னை வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த மாதிரி சில மறக்க முடியாத அனுபவங்கள் இருக்கும். அப்புறம் ஒரு ஃபஸ்ட்டு ட்ரக்கியா கேஸ் வந்து எனக்கு பண்ண சொன்னது டாக்டர் ப்ரொஃபஸர் கே ராமலிங்கம், இஎன்டி சர்ஜன். அப்புறம் அப்போ வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் பையன், அது வைகோ கூட்டிகிட்டு வந்திருந்தார். அந்த பையனுக்கு ஆசிட் கொடுத்து ஒரு கோணியில் கட்டி வச்சுட்டாங்க. அதான் முதல் கேஸ் நான் பண்ணது. அதுலேருந்து நான் படிப்படியாக வயந்து மோர் தென் 500 cases. Rajiv would have been involved in 200 cases. அது பண்ணி அதில் ஒரு எக்ஸ்பர்ட் ஆகுது. என்னுடைய இவங்களெல்லாம் என்னால் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். பேஷண்ட்டு அவர் வந்து பயங்கரமான ஆல்கஹாலிக், ஸ்மோக்கர், உமனைசர். He will talk about all filthy things in front of his wife and sons. அவமானமாக இருக்கும் அவங்களுக்கு. எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 10 years பேக் அவர் வந்து வந்தார். சிக் கை, எல்லா நோயும் இருக்குது அவருக்கு. வந்து ஆல்மோஸ்ட் டைட் இல்லை, டைடு. சரி, சிக் கை தானே, நம்ம வந்து ஓகே சிபிஆர்லாம் கொடுத்தோம். சரி, எல்லாருக்கும் ஃபேமிலிக்கெலாம் புரிஞ்சிருச்சு செத்துட்டாருன்னு. நாங்களும் சொல்லிட்டோம், ஆல்மோஸ்ட் போய்ட்டு. ஆனால் ஒரு பிஜி இருந்தார். எங்களுக்கு ட்ரைனிங்ஸ் வருவாங்க, ஹார்ட் சர்ஜன்ஸ் வந்து நமக்கு தெராசிக் சர்ஜரி ட்ரைனிங்ஸ். அவர் வந்து 1 hour சிபிஆர் கொடுத்தாரு. அவர் அப்படியே 10 years பேக் பொழைச்சி இன்னும் உயிரோட வந்துட்டு இருக்காரு அவருக்கு. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் யூ see in life as a doctor, it's very interesting. Who's stricter, you or Amma? Amma. One last question for you. If you can change one thing in your life, in your past, what will it be? I've had a wonderful life. எனக்கு எதுவுமே சேஞ்ச் பண்ண விருப்பம் இல்லை. எனக்கு இந்த மாதிரி லைஃப் தான் பெஸ்ட் லைஃப். அது வந்து எனக்கு ஐ கேன் நெவர் சே எனிதிங் எல்ஸ். அப்படி பண்ணியிருக்கணுமா, இப்படி ஒன்றுமே இல்லை. கடவுள் எனக்கு எல்லா இடத்துலையும் அந்த நேரத்தில் உயர்றதுக்கு இடம் கொடுத்தாரு, ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் கொடுத்தாரு. அதனால் எனக்கு வந்து இது ஒரு சந்தோஷமான லைஃப். தேங்க்ஸ் வா. ஸோ திஸ் இஸ் அன் இமோஷனல் டைம் ஃபார் மீ தட் ஐ குட் ஸ்பெண்ட் டைம் வித் மை ஃபாதர். நானும் அப்பாவும் உட்கார்ந்து பேசி ஒரு ரெக்கார்டிங் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் டு ஸ்ரீனி அண்ட் his team. They always made it comfortable for me also to do these kind of things, and I'm enjoying this, making these podcasts, and it's a big pleasure for doing this with my father.
It's such a great memory for me for the rest of my life.